வணக்கம். புதுவை சுத்துக்கேணி ஆதிதிராவிடர் குடியிருப்பு பகுதியில் சேதமடைந்த குடியிருப்புகளை மத்திய இணையமைச்சர் நாராயணசாமி ஆய்வு செய்து இதுகுறித்து ஆளுநரிடம் பேசி நடவடிக்கை எடுப்பதாக உறுதியளித்தார். புதுவை திருக்கனூர் அருகே சுத்துக்கேணியில் 1980ஆம் ஆண்டு ஆதிதிராவிடர் நலத்துறை சார்பில் 50க்கும் மேற்பட்ட குடியிருப்புகள் கட்டித்தரப்பட்டன. ஆனால் தற்போது அந்த குடியிருப்புகள் சேதமடைந்து மேல்தளங்கள் சுவர்கள் பெயர்ந்து விழுவதால் அங்கு வசிக்க முடியாத நிலை ஏற்பட்டது. இதனால் குடியிருப்புகளை சீரமைத்து தருமாறு அப்பகுதி மக்கள் ஆதிதிராவிடர் நலத்துறையில் புகார் அளித்தும் நடவடிக்கை எடுக்காததால் கடந்த 10 நாட்களுக்கு முன்பு வீட்டை விட்டு வெளியேறி சுடுகாட்டில் குடியேறி சமையல் செய்து போராட்டம் நடத்தினர். அப்போது இடத்தை பார்வையிட்ட முன்னாள் அமைச்சர் கந்தசாமி மத்திய அமைச்சரிடம் பேசி மீண்டும் குடியிருப்புகளை கட்டித்தர நடவடிக்கை எடுப்பதாக கூறினார். இந்நிலையில் மத்திய இணையமைச்சர் நாராயணசாமி, முன்னாள் அமைச்சர் கந்தசாமி ஆகியோர் சேதமடைந்த குடியிருப்புகளை பார்வையிட்டனர். மேலும் அப்பகுதி மக்களுக்கு ஆறுதல் கூறிய மத்திய அமைச்சர் நாராயணசாமி இதுகுறித்து ஆளுநரிடம் பேசி நடவடிக்கை எடுக்கப்படும் என்று கூறினார். அப்போது முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் நீலா கங்காதரன், காங்கிரஸ் செய்தி தொடர்பாளர் வீரராகவன், வர்த்தக பிரிவு கண்ணன், சிறுபான்மை பிரிவு சைது, ஆதிதிராவிடர் பிரிவு வீரமுத்து, திருக்கனூர் மோகன்லால் உள்ளிட்ட நிர்வாகிகள் உடனிருந்தனர். புதுவை சோலைநகர் வடக்கு பகுதியில் மண் அரிப்பு ஏற்பட்டு கடல் நீர் வீடுகளுக்குள் புகுந்ததால் பொதுமக்கள் அச்சத்தில் உள்ளனர். வங்கக்கடலில் உருவாகியுள்ள புயல் சின்னம் காரணமாக புதுவையில் கடந்த சில நாட்களாக கடலில் சீற்றம் அதிகமாக காணப்படுகிறது. மேலும் உயரமான அலைகள் எழும்பி கரையில் வந்து மோதிய வண்ணம் இருந்ததால் கடற்கரையில் மண் அரிப்பு ஏற்பட்டது. அதுபோன்று முத்தியால்பேட்டை சோலைநகர் வடக்கு பகுதியில் மண் அரிப்பு ஏற்பட்டதால் அப்பகுதியில் வீடுகளில் அமைக்கப்பட்டிருந்த வேலி, தென்னை மரங்கள் சாய்ந்ததோடு கடல் நீர் வீடுகளுக்குள் புகுந்தது. மேலும் அப்பகுதி கடற்கரையில் கருங்கல் கொட்டி பல ஆண்டுகள் ஆகிவிட்டதால் கற்கள் அலையினால் அடித்துச் செல்லப்பட்டு மண் அரிப்பு ஏற்படுகிறது. எனவே கற்களை கொட்டி தடுப்புச்சுவர் அமைத்து கொடுக்குமாறு அப்பகுதி மக்கள் முதல்வர், மத்திய அமைச்சர், அமைச்சர்கள் மற்றும் அதிகாரிகளிடம் கோரிக்கை விடுத்தும் அரசு உரிய நடவடிக்கை எடுக்காததால் இதுபோன்ற நிலை ஏற்பட்டுள்ளதாக அப்பகுதி மக்கள் தெரிவித்தனர். நேற்றிரவு 10 மணிக்கு கடல் நீர் வீடுகளுக்குள் புகுந்ததால் பரிதவித்துள்ளதாகவும், பாதிக்கப்பட்ட தங்களை இதுவரை எந்த அதிகாரிகளும் வந்து பார்க்கவில்லை என்று கூறிய அவர்கள், மேலும் கடற்கரையில் கற்களை கொட்டி தடுப்புச் சுவர் அமைத்து தங்களுக்கு போதிய பாதுகாப்பை ஏற்படுத்தி தர அரசு துரித நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கோரிக்கை விடுத்தனர். கடல் நீர் வீட்டுக்குள் புகுந்த சம்பவத்தால் பாதிக்கப்பட்ட மக்கள் மிகவும் கலக்கமடைந்துள்ளனர். புதுவை ஆதிதிராவிடர் மேம்பாட்டு வரைநிலை கழகம் சார்பில் நடந்த ஆதிதிராவிட மக்களுக்கான முதல்நிலை நுழைவுத் தேர்வினை அமைச்சர் ராஜவேலு பார்வையிட்டார். புதுவை ஆதிதிராவிடர் மேம்பாட்டு வரைநிலை கழகம் சார்பில் ஆதிதிராவிட முதுகலை பட்டதாரிகளுக்கு 2013-14 ஆண்டிற்கான IAS தேர்வு எழுத முதல்நிலை நுழைவுத் தேர்வு நெல்லித்தோப்பு மணிமேகலை அரசு பள்ளியில் நடைபெற்றது. இந்த தேர்விற்காக 171 விண்ணப்பங்கள் பெறப்பட்டு தகுதி வாய்ந்தவர்களுக்கு தேர்வு நுழைவுச்சீட்டு 115 ஆண்களுக்கும் 45 பெண்களுக்கும் வழங்கப்பட்டது. அதில் 96 ஆண்கள் மற்றும் 45 பெண்கள் ஆர்வமுடன் பங்கேற்று தேர்வு எழுதினர். தேர்வு மையத்தை அமைச்சர் ராஜவேலு மற்றும் ஆதிதிராவிடர் மேம்பாட்டு வரைநிலை கழக தலைவர் பிரசாந்த் குமார் ஆகியோர் பார்வையிட்டு ஆய்வு செய்தனர். இதில் வெற்றி பெறுபவர்களுக்கு சென்னை IAS பயிற்சி மையத்தில் IAS பயிற்சி வழங்கப்பட உள்ளது. புதுவை வழக்கறிஞர்களுக்கு நீதிமன்ற அவமதிப்பு புகார் தொடர்பாக விளக்கம் கேட்டு சென்னை உயர்நீதிமன்றம் நோட்டீஸ் அனுப்பியுள்ளது. புதுவை குடும்ப நல நீதிமன்றத்தில் கடந்த மாதம் 28ஆம் தேதி வழக்கு நடந்து கொண்டிருந்த போது நீதிபதி பஷீர் அகமதுக்கும் வழக்கில் ஆஜரான வழக்கறிஞர்களுக்கும் வாக்குவாதம் ஏற்பட்டு கூச்சல் குழப்பம் நீடித்தது. இதுகுறித்து வழக்கறிஞர்கள் சங்க தலைவர் குமரன் நீதிபதியுடன் பேச்சுவார்த்தை நடத்தியும் சமரசம் ஏற்படாததால் கடந்த 4 நாட்களாக வழக்கறிஞர்கள் நீதிபதி பஷீர் அகமதை இடமாற்றம் செய்ய வலியுறுத்தி நீதிமன்ற புறக்கணிப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். இந்நிலையில் நீதிபதி பஷீர் அகமது சென்னை உயர்நீதிமன்றத்தில் தான் பணியில் இருக்கும்போது தன்னிடம் தகராறில் ஈடுபட்டதாக வழக்கறிஞர்கள் சங்க தலைவர் குமரன் உள்பட 4 பேர் மீது நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு பதிந்து நடவடிக்கை எடுக்கும்படி கேட்டுக்கொண்டார். அந்த மனுவை விசாரித்த நீதிபதி வழக்கறிஞர்கள் 4 பேருக்கும் நீதிமன்ற அவமதிப்பு புகார் தொடர்பாக விளக்கம் கேட்டு நோட்டீஸ் அனுப்பியுள்ளார். புதுவை கதிர்காமம் வட்டார காங்கிரஸ் சார்பில் நடந்த முப்பெரும் விழாவில் மத்திய இணையமைச்சர் நாராயணசாமி பங்கேற்று நலத்திட்ட உதவிகளை வழங்கி சிறப்புரையாற்றினார். புதுவை கதிர்காமம் வட்டார காங்கிரஸ் சார்பில் நேரு, இந்திரா காந்தி, சோனியா காந்தி ஆகியோரின் பிறந்த நாளை முன்னிட்டு முப்பெரும் விழா மாநில காங்கிரஸ் தலைவர் AV சுப்பிரமணியன், எதிர்க்கட்சித் தலைவர் வைத்திலிங்கம் ஆகியோர் தலைமையில் நடைபெற்றது.
விழாவில் சிறப்பு விருந்தினராக மத்திய இணையமைச்சர் நாராயணசாமி கலந்து கொண்டு பங்கேற்ற அனைவருக்கும் இனிப்பு, அன்னதானம், 600 பெண்களுக்கு சேலை, 300 பேருக்கு வேட்டி சேலை, மாணவர்களுக்கு நோட்டு புத்தகம், 10 மற்றும் 12ஆம் வகுப்பில் சாதனை படைத்த மாணவர்களுக்கு கேடயம் மற்றும் பரிசுகள் வழங்கி பாராட்டி பேசுகையில், புதுவையில் வெள்ளை அரிசி வழங்குவதில் ஊழல் நடந்துள்ளதாகவும், கொள்ளை போன்ற சம்பவங்கள் பெருகியுள்ளதால் மக்கள் நிம்மதியின்றி வாழ்கின்றனர். இதுபோன்ற குற்றச்சம்பவங்களை செய்து வரும் ரவுடிகள் மீது முதல்வர் உரிய நடவடிக்கை எடுக்காமல் உள்ளதால் வரும் பாராளுமன்ற தேர்தலில் காங்கிரஸ் வெற்றி பெறுவது நிச்சயம் என்று பேசினார். ஆனால் புதுவை மாநில மக்கள் மரியாதைக்குரிய ரங்கசாமி அவர்களை நம்பி வாக்களித்தார்கள். வாக்களிச்சு 2.5 வருஷம் ஆகுது. இந்த 2.5 வருஷத்தில் அவர் முதல் ஆட்சிக்கு வந்த பிறகு காங்கிரஸ் ஆட்சியில் வேலைக்கு வைத்த 4000 பேரை வீட்டுக்கு அனுப்பினார். அது மட்டுமல்ல, அவர் தமிழ்நாட்டிலிருந்து வரவங்களுக்கு இங்க வேலை கொடுக்கிறார். தமிழ்நாட்டிலிருந்து வரவங்களுக்கு ஒரு குடும்பத்தில் 6 பேருக்கு 7 பேருக்கு வேலை. இந்த பகுதியில் இந்த தொகுதியில் இருக்கிறவங்களுக்கு வேலை வாய்ப்பு கிடையாது. அதாவது இந்த தொகுதி மக்களை புறக்கணிச்சுட்டு வெளிவேஷம் போட்டுக்கின்னு இந்த தொகுதி மக்களுக்கு சேவை செய்கிறேன்னு சொல்லி இந்த தொகுதி மக்களுக்கு திட்டத்தை நிறைவேற்றவர். விழாவில் கதிர்காமம் தொகுதி காங்கிரஸ் நிர்வாகிகள் திரளாக கலந்து கொண்டனர். 4 மாநிலங்களில் நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலில் பாரதிய ஜனதா கட்சி பெரும்பான்மையான வெற்றி பெற்றதை அடுத்து புதுவை பாரதிய ஜனதா கட்சியினர் பட்டாசு வெடித்து இனிப்புகள் வழங்கி வெற்றியை கொண்டாடி மகிழ்ந்தனர். டெல்லி, சத்தீஸ்கர், மத்திய பிரதேசம், ராஜஸ்தான் மற்றும் மிசோரம் ஆகிய 5 மாநிலங்களில் சமீபத்தில் சட்டப்பேரவை தேர்தல் நடைபெற்றது. இதில் மிசோரம் தவிர மற்ற 4 மாநிலங்களில் பதிவான வாக்குகளை எண்ணும் பணி நடைபெற்றது. காங்கிரஸ், பாரதிய ஜனதா கட்சிகள் பலப்பரீட்சை நடத்திய இந்த தேர்தலில் முடிவுகள் வெளியிடப்பட்டன. அதில் பெரும்பாலான வெற்றியை பாரதிய ஜனதா கட்சி பெற்றதை அடுத்து புதுவை பாரதிய ஜனதா கட்சியினர் மாநில தலைவர் விஸ்வேஸ்வரன் தலைமையில் தபால் நிலையம், முதலியார்பேட்டை உள்பட புதுவை முழுவதும் பட்டாசு வெடித்தும் பொதுமக்களுக்கு இனிப்புகள் வழங்கியும் வெற்றியை கொண்டாடி மகிழ்ந்தனர். புதுவை பாகூர் பாரதி அரசு மேல்நிலைப் பள்ளியில் விவேகானந்தரின் 150வது ஆண்டு விழாவினை முன்னிட்டு மாணவர்களுக்கு பல்வேறு போட்டிகள் நடத்தப்பட்டன. புதுவை பாகூர் பாரதி அரசு மேல்நிலைப் பள்ளியில் விவேகானந்தரின் 150வது ஆண்டு விழா ஒருங்கிணைப்பாளர் வெற்றிவேல் தலைமையில் அரசு துவக்கப்பள்ளி தலைமை ஆசிரியர் கிருஷ்ணமூர்த்தி முன்னிலையில் நடைபெற்றது. பாகூர் வானவில் ஆனந்தராமன் வரவேற்று பேசிய விழாவில் திட்ட அதிகாரிகள் திருநாவுக்கரசு, வினோத்குமார் ஆகியோர் வாழ்த்து பேசிட நுண்கலை ஆசிரியர் சுந்தரராசு பாராட்டி பேசினார். விழாவினை முன்னிட்டு மாணவ மாணவிகளுக்கு நடத்தப்பட்ட கட்டுரை போட்டி, ஓவியப் போட்டி, விவேகானந்தரின் திருவுருவ படத்திற்கு வண்ணம் தீட்டும் போட்டி, விவேகானந்தரை பற்றி கட்டுரை ஒப்புவிக்கும் போட்டி உட்பட பல்வேறு போட்டிகளை பாகூர் மின்துறை இளநிலை பொறியாளர் ஸ்டாலின் துவக்கி வைத்தார். நிறைவில் பாண்லே இளநிலை உதவியாளர் கமலக்கண்ணன் நன்றி கூறினார். புதுவை வில்லியனூர் சுந்தரமூர்த்தி விநாயகபுரத்தில் எழுந்தருளி உள்ள சிவசுப்பிரமணிய சுவாமி திருக்கோவிலில் ஸ்ரீ ஐயப்ப சுவாமிக்கு திருவிளக்கு பூஜை நடைபெற்றது. புதுவை வில்லியனூர் சுந்தரமூர்த்தி விநாயகபுரத்தில் எழுந்தருளி உள்ள ஸ்ரீ வள்ளி தேவசேனா சமேத ஸ்ரீ சிவசுப்பிரமணிய சுவாமி திருத்தலத்தில் வீற்றிருக்கும் ஸ்ரீ ஐயப்ப சுவாமிக்கு 13ஆம் ஆண்டு திருவிளக்கு பூஜை நடைபெற்றது. இதனை முன்னிட்டு விக்னேஸ்வரர் பூஜை, கணபதி ஹோமம், சாஸ்தா காயத்ரி ஹோமமும், ஐயப்ப சுவாமிக்கு 108 சங்காபிஷேகமும் ஆராதனையும் நடத்தப்பட்டு திருவிளக்கு பூஜையும் தொடர்ந்து ஐயப்பன் வீதி உலாவும் நடைபெற்றது. விழாவில் திரளான பக்தர்கள் பங்கேற்று வழிபட்டு ஐயப்பனின் திருவருளை பெற்றனர். பங்கேற்ற அனைவருக்கும் அன்னதானம் வழங்கப்பட்டது. விழாவிற்கான ஏற்பாடுகளை ஸ்ரீ பாலசாஸ்தா ஐயப்ப குழுவினர்கள், ஆலய நிர்வாகிகள் மற்றும் ஊர் பொதுமக்கள் செய்திருந்தனர். அமெரிக்காவில் பெய்து வரும் கடும் பனிப்பொழிவால் மக்கள் சொல்லா துயரத்திற்கு ஆளாகியுள்ளனர். அமெரிக்காவில் பாதிக்கும் மேற்பட்ட மாநிலங்களில் எங்கும் உறைபனி காணப்படுகிறது. 0 டிகிரிக்கு கீழ் வெப்பநிலை போய்விட்ட நிலையில் பனிக்கு இதுவரை 11 பேர் பலியாகியுள்ளனர். டெக்சாஸ் மாநிலத்தில் ஆஸ்டின் உள்பட பல பகுதிகளில் அதிகமாக பனி காணப்படுகிறது. அதை ஒட்டிய மெக்சிகோ எல்லைப் பகுதிகள் அனைத்திலும் பெரும் பனிப்பொழிவு காணப்படும் நிலையில் இந்த வாரத்தில் சூறாவளியும் இருக்கும் என்று அறிவிப்பு வெளியானதால் மக்கள் அச்சத்துடன் உள்ளனர். டெக்சாஸ் உட்பட 5 மாநிலங்களில் பனிப்பொழிவு அதிகரித்தபடி உள்ளது. டெல்லாஸ், போர்ட் வொர்த் பகுதிகளில் சாலைகளில் பனிப்படலம் 35 அங்குலம் உயரத்திற்கு உள்ளது.
அதிகபட்சம் 2.5 அடி உயரம் வரை பனி குவிந்துள்ளதால் வாகனங்கள் நத்தை வேகத்தில் தான் செல்ல முடிகிறது. உடல் வெப்பநிலை மிகவும் குறைந்தால் ஹைப்போதெர்மியா என்ற பாதிப்பு ஏற்படும். உடல் உறைந்த நிலையில் இதுவரை 9 பேர் பலியாகியுள்ளனர். பனியில் வாகனம் சிக்கி 2 பேர் இறந்தனர். வடகிழக்கு ஒகியோ பள்ளத்தாக்கில் டெக்சாஸ் மெக்சிகோ எல்லை வரை எங்கு பார்த்தாலும் பனிப்பொழிவுதான். சாலைகளில் எங்கும் வெண்பட்டு போர்த்தியது போன்று பனி காணப்படுகிறது. இதுபோல் மேற்கு கென்டுக்கி, அர்கான்சாஸ் பகுதிகளிலும் பனி அதிகமாக காணப்படுகிறது. டெக்சாஸ், லூசியானா, அர்கான்சாஸ் பகுதிகளில் அதிக அளவில் காணப்படும் மின்வெட்டால் 2 லட்சம் பேர் மின்சாரம் இல்லாமல் தவித்து வருகின்றனர். பனிப்பொழிவு காரணமாக அமெரிக்காவின் பல பகுதிகளில் 1900 விமான போக்குவரத்துகள் ரத்து செய்யப்பட்டன. பல விமான நிலையங்களிலிருந்து வெளியே பயணிகள் போக முடியாத அளவிற்கு பனி காணப்பட்டது. டெக்சாஸ் விமான நிலையத்தில் 750 விமானங்கள் நிறுத்தப்பட்டதால் சுமார் 4000 பயணிகள் அங்கேயே கம்பளியை போர்த்தியபடி தங்கியுள்ளனர். உலகில் இதுவரை மிக அதிக பனிப்பொழிவு நடந்தது அமெரிக்காவில் வாஷிங்டன் பெல்லிங்டன் மவுண்ட் பேக்கர் பகுதிதான். இங்கு 1998-99 2896 சென்டிமீட்டர் பனிப்பொழிவு ஏற்பட்டுள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. தொடர்ந்து ஏஜேகே செய்திகளுடன் இணைந்திருக்க AJK News Puduvai.blogspot.in என்ற இணையதள முகவரியில் பாருங்கள். வணக்கம்.